திமுக தோற்கடிக்கப்படுவதல்ல, திமுக தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அது நடந்தால்தான். நாங்கள் சொல்லவில்லை, எங்கள் சாதனைகளை எல்லாம் மத்திய அரசு சொல்கிறது. மத்திய அரசு சொல்லுகிற தரவுகள் அத்தனையும் திமுக ஏற்றுக்கொள்ளும் என்றால், இந்த ஆந்திரால இருந்து ஒரு நிறுவனம், கொரிய நிறுவனம் ஆந்திராக்கு போச்சு. ஆனா அவர்கள் தரப்பில் சொன்னது என்ன தெரியுமா? கமிஷன் கொடுத்து கட்டுப்படி ஆகல. தொழில்துறை, இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தொழில்துறையினுடைய லட்சணம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற போது, இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிற போது திமுகவின் கூட்டணி கட்சிகள் வெளியே வரவில்லையே என்று சொன்னால், கூண்டோடு கைலாசம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? துண்டுகள் தெரிகிறது பார்த்தீங்களா? இந்த தாவேகா கொடி பறக்கிற காரணத்தால் காங்கிரசுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கிறது. அங்கே அப்படி இருக்கிறவங்களே உங்களை தேடி வர மாட்டாங்க. எங்கிட்ட எதுக்கு வரணும்? இதை வச்சு நாங்க என்ன பண்றது? இது என்ன வம்பா இருக்குது? மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். இப்ப பாரதி பெரியவரா, பெரியார் பெரியவரா, கடப்பாறையை தூக்கி விட்டீரா? இதுவாயா பிரச்சனை? நாளும் நாளும் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறான். மக்கள் மாற்று என்பதிலே நேர்மையான வழியை எதிர்பார்க்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி அதற்கு தயாராக வேண்டும். அந்த கட்சி வெற்றி பெறட்டும் என்று மாற்று கருத்து இல்லை. இப்ப வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த அரசு சாதாரணமாக கடைசி குடிமகனினுடைய வீட்டிலே இருக்கிற குழந்தையையும் கொலை செய்ய துணிந்து விட்டது என்பதைத்தான் நாங்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறோம். The Debates for the People. Title sponsor, Best Money Gold. Powered by CALS Believe in Better, Dr. Srivamas Wellness. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. பெஸ்ட் மணி கோல்ட். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. தி டிபேட் சேனல் நடத்துகிற ஃபார் த பீப்புள் என்கிற இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நெறியாளர் அவர்களே, மாற்று கட்சியிலிருந்தும் எங்களுடைய கூட்டணி கட்சி, எங்களுக்கு எதிர்கட்சி, நடுநிலையாளர்கள் என்கிற வகையிலும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அறிவுசார் பெருமக்களே, எங்களை காட்டிலும் அறிவுசார் பெருமக்களாக இருந்தும் என்னதான் சொல்லுகிறார்கள் பார்ப்போம் என்று அமைதியாக கேட்கிற பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய அனைத்து கட்சியையும் சேர்ந்த பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 அதிமுகவிற்கானதாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எனக்கு ஒரு கேள்வியை வைத்து பேச அழைத்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு உண்மையிலேயே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மக்கள் விரோத ஆட்சியை அப்புறப்படுத்துவது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சீரழிவை துடைத்தெறிகிற ஆண்டாகவும் 2026 இருக்க வேண்டும். ஜனநாயக கோட்பாடுகளுக்கு விரோதமாக பிறப்பால் ஒருவர் பதவி பெற முடியும், பிறப்பால் ஒருவர் ஒரு அமைப்பினுடைய தலைவராக முடியும் என்று அதை நியாயமும் படுத்தி பேசிக் கொண்டிருக்கிற அந்த முறைக்கு முற்றான முற்றுப்புள்ளி ஒன்று வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், 2026 திமுக தோற்கடிக்கப்படுவதல்ல, திமுக தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அது நடந்தால்தான் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாக பொருள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குதுங்கிறத பார்க்கிறோம். எனக்கு முன்னாடி மரியாதைக்குரிய சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னார். அதில் அவர் குறிப்பிடுகிற போது தொடக்கத்திலேயே சொன்னார், நாங்கள் சொல்லவில்லை, எங்கள் சாதனைகளை எல்லாம் மத்திய அரசு சொல்கிறது, நிதி ஆயோக் சொல்கிறது என்று சொன்னார். நான் அவருக்கு அன்போடு சொல்லுகிறேன், மத்திய அரசு சொல்லுகிற தரவுகள் அத்தனையும் திமுக ஏற்றுக்கொள்ளும் என்றால், தமிழ்நாட்டிலேதான் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் மிக அதிகமாக இருக்கிறது, அதிகரித்திருக்கிறது என்று மத்திய அரசு தான் சொல்லி இருக்கிறது. மத்திய அரசு தரவுகளோடு சொல்லி இருக்கிறது. ஏற்கிறீர்களா? ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உண்மை. வளர்ச்சி விகிதம் அதிகரித்து விட்டது. நாங்கள் வந்த பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சி. அதில் அரசினுடைய பங்களிப்பு என்ன? அதையல்லவா பேச வேண்டும் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள். திமுக காரர்கள் பேசுகிற போது இரட்டை இலக்க வளர்ச்சியை தொட்டுவிட்டோம். வரலாற்றிலேயே இல்லாத தனியார் நிறுவனங்கள் வளர்வதற்கு, தனியார் நிறுவனங்கள் இங்கே உள்ளே வந்து அவர்கள் கொடுக்கிற பங்களிப்பும் சேர்த்து, மத்திய அரசு கொடுக்கிற தொழில்துறை நிறுவனங்களினுடைய பங்களிப்பையும் சேர்த்து நாங்கள் இரட்டை இலக்கத்தை தொட்டுவிட்டோம் என்கிறார்கள் இல்லையா? என்ன வகையான மூலதன செலவீடுகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? உங்கள் ஆட்சி காலத்திலே இங்கே உள்ளே வந்து தொழில் தொடங்கிய நிறுவனங்கள் எவை?
ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நினைவிருக்கிறதா? லட்சக்கணக்கான கோடிகளை கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்ய போகிறார்கள் என்று சொல்லி அரை மணி நேரத்திற்குள்ளே அவன் அறிவித்தான். அமைச்சர் சொல்வதில் உண்மையில்லை, நாங்கள் அப்படி எந்த பேச்சும் நடத்தவில்லை. உடனே இவர்கள் சொன்னார்கள், முதல்லயே பேசுனது தான் இப்ப சொன்னோம். என்னது, இந்த ஆந்திரால இருந்து ஒரு நிறுவனம், கொரிய நிறுவனம் ஆந்திராக்கு போச்சு. இப்ப தமிழ்நாட்டிலே ஒப்பந்தமாகி தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்க வேண்டிய ஆந்திர நிறுவனம், கொரிய நிறுவனம் ஆந்திராக்கு போயிட்டான். ஏன் அப்ப தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராக்கு போற? இவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? திமுக சொன்ன பதில், வாடகை எச்சா கேட்கிறான். அந்த நம்ம கொடுக்கிற இடத்துல வாடகை ரொம்ப குறைவா கேட்கறான் அந்த கம்பெனிக்காரன். அந்த வாடகைக்கு நம்ம இடத்தை கொடுக்க முடியாது. நாம கொடுக்க முடியாத வாடகைக்கு ஆந்திராக்காரன் கொடுத்துட்டான், அவன் அங்க போயிட்டான். ஆனா அவர்கள் தரப்பில் சொன்னது என்ன தெரியுமா? கமிஷன் கொடுத்து கட்டுப்படி ஆகல. தொழில்துறை, இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தொழில்துறையினுடைய லட்சணம். மத்திய அரசு சொல்லுகிற குறிப்பின்படி நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. அதே மத்திய அரசு தான் சொல்லுகிறது, விவசாயத்திலே எதிர்மறையிலே போகிறீர்கள், நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல இருக்குது தமிழ்நாடு. உண்டா இல்லையா இந்த ஆண்டு? மத்திய அரசுடைய கணக்கு தான். இன்னும் சொல்ல போனால் சில நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறது -3.5. விவசாயம் பெரும் வீழ்ச்சியை தமிழ்நாட்டிலே சந்தித்திருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகுது திமுக? எனவே வெறும் இந்த தோரணம் கட்டி அப்படியே மாலை போட்டு அப்படியே அலங்காரப்படுத்தி விட்டால் செய்திருக்கிற தவறுகள் எல்லாம் சரியாகி விடாது. நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மூலதன செலவீடுகளே இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அத்தனை வரியும் 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது. மின்சார கட்டணம் 60 விழுக்காடு எடுத்து பாருங்க நீங்க, மின்சார கட்டணம் அதிகரித்திருக்கிறது. சொத்து வரி 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. குப்பைக்கு வரி போட்டிருக்கிறார்கள். குப்பைக்கு வரி, ஏற்கனவே நான் சொத்து வரி கட்டுகிறேன், அந்த சொத்தில இருந்துதான் குப்பை உருவாகிறது, அந்த குப்பைக்கு வரி. இத்தனை வரியும் போட்டீர்கள் இல்லையா? கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு வரி, காலி இட வரி அதிகரித்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஏழை ஒருத்தன் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டணும்னா 3 மடங்கு அப்ரூவல் சார்ஜ் அதிகமா இருக்குதுங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. மக்கள் பிரச்சனை இதுதான். இல்லை, இவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்களுடைய கூட்டணி, அதுல இருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே வந்து உங்களோட நீங்க பலமுறை அழைச்சிட்டீங்க, வந்திருப்பாங்கல்ல. என்ன நடந்தாலும் அந்த கூட்டணி பலமாக இருக்கிறது, இங்கே இன்னும் கூட்டணிக்கு வருவார்கள்னு சொல்ற இடத்துலயே இருக்கோம்னா இந்த பிரச்சனைகளை கூட்டணி கட்சிகள் கவனிச்சுக்கலையா, இல்லை என்ன காரணம்? இல்லை, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுவேங்கிறதும் நெறியாளர் தினேஷ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் வாயை பிடுங்குகிற வேலைங்கிறது இந்த வேலை தான். நானே அமைதியாக தான் செய்தியை சொல்லிட்டு இருக்கிறேன். என்னையா நீங்கள் வம்பில் இழுத்து விடுறீங்க? நான் என்ன கேட்குறேன், இவர்களுடைய ஆட்சியிலே இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்குது. இத்தனை நீங்கள் அது உங்களுக்கு பதில் வர்றேன், நான் கண்டிப்பாக வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இதை சொல்லிடுறேன், தொடர்ச்சி கெட்டு போகும். அதனால தான் நீங்கள் டாஸ்மாக் வருமானம் 2 மடங்கு அதிகரிச்சிருக்குதுங்க. 30,000 கோடியாக இருந்தது 55,000 கோடியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இத்தனையும் வரி வாங்கினீங்கல்ல, செலவினங்கள் என்ன? மக்களுக்கு எந்த வடிவத்திலே கொடுத்தீர்கள்? நாங்கள் 1 கோடி பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம் என்று சொல்லுகிறீர்கள், மாதம் 1000 ரூபாய். அப்படியே போட்டாலும் 12 மாசம், ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி. டாஸ்மாக்ல மட்டும் 30,000 கோடி அதிகரிச்சிருக்கு வருமானம். வரி போட்டது அத்தனையும் 2 மடங்கு ஆயிருக்கு. எங்க போச்சு இந்த பணம்? அப்ப இத்தனை கொடுமைகளும் நடக்கிற போது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற போது, இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிற போது திமுகவின் கூட்டணி கட்சிகள் வெளியே வரவில்லையே என்று சொன்னால் அதுதானே பிரச்சனை. நீங்க வெளியே வந்திருந்தால் கூட்டணி கட்சிகள் தப்பித்திருக்கும். இப்பொழுது கூண்டோடு கைலாசம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த கூட்டணியோடு சேர்ந்து திமுக தோற்க போகிற தேர்தல். நான் சொல்லுவதே பிரச்சனை என்னன்னா, கூட்டணி கட்சிகளை தன்னுடைய அடிமைகள் போல மாத்தி தங்களிடம் சரணாகதி அடைய வைத்திருக்கிறது திமுக. எந்த கூட்டணி கட்சி வளர்ந்தது சொல்லுங்க? 2011 63 சீட்டு மிரட்டி வாங்கிட்டு போச்சு காங்கிரஸ். 63 சீட்டு வாங்கிட்டு போன காங்கிரஸ், திமுகவின் நண்பர்களும் சரி, கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, திமுகவோடு கூட்டணிக்கு போனா கட்சியெல்லாம் வளருமா, பிஜேபியோடு கூட்டணிக்கு போனா கட்சியெல்லாம் தேஞ்சு அழிஞ்சு போயிருமா? இவங்க சொல்ற கதை. திமுக கூட கூட்டணிக்கு போச்சு 2011 காங்கிரஸ், 63 சீட்டு வளர்ந்துருச்சு அந்த கட்சி. வளர்ந்த கட்சிக்கு அடுத்த தேர்தல் 70 சீட்டில் கொடுக்கணும். ஏன் 25 கொடுக்குறீங்க இந்த தடவை? அதுவும் இல்லைங்கிறீங்க. அதுவும் ஏதோ இந்த இப்ப துண்டுகள் தெரிகிறது பார்த்தீங்களா? இந்த தாவேகா கொடி பறக்கிற காரணத்தால் காங்கிரசுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கிறது அங்கே. ஏனென்றால் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் சொல்லுகிற போது, கை நம்மை விட்டு போய்விடாது என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்கிறார். அப்பொழுதே கை நடுங்குகிறது, போய்விடுமோ என்கிற பயம் இருக்கிறது. அப்ப அந்த காங்கிரஸ் கட்சி வளரல. தொடர்ந்து திமுக கூட சேர்ந்து இருக்கிற காங்கிரஸ் 11 இருக்கிறாங்க. இன்னைக்கு 14 தேர்தல் தோத்து, 19 தோத்து, 24 தேர்தலும் தோத்து, 3 தடவை போச்சு. காங்கிரஸ் முடிஞ்சது. இனி அது கருவாடு மீனானாலாம், காங்கிரஸ் இனி நாடாளாது, முடிஞ்சது, அந்த நிலைமை முடிஞ்சது. அடுத்து இன்னொரு கட்சி கூட்டணி இருக்கிற கட்சி மதிமுக. அவர்களே சொல்லுகிறார்கள், எங்களுக்கு 6 சீட்டு கொடுத்து ஏதோ காப்பாத்துனீங்கன்னா எங்க கட்சி சின்னம் தப்பிக்கு, எங்க கட்சி அங்கீகாரம் தப்பிக்கு, இல்லைன்னா அதுவும் கிடைக்காது, எனவே அதை கொடுங்க. வெளிப்படையா கேட்கிறாங்க. நான் சொல்லல, கட்சியினுடைய நிலைமை.
அப்படி இருக்கிறவங்களே உங்களை தேடி வர மாட்டாங்க. எங்ககிட்ட எதுக்கு வரணும்? இதை வச்சு நாங்க என்ன பண்றது? இது என்ன வம்பா இருக்குது? நாங்க என்ன பண்ண முடியும்? அதை வச்சுட்டு அவர்களுக்கும் வழி இல்லை, இவர்களுக்கும் வழி இல்லை. புரியுதானுங்களா? அதனால அது அப்படித்தான் இருந்தாக வேண்டும். அதற்கு எனக்கு பிறகு அண்ணன் ஆளு ஷானவாஸ் அவர்கள் பேசுவார்கள், விடுதலை சிறுத்தைகளினாலே நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை சிறுத்தைகளினுடைய துணை பொதுச் செயலாளரையே திமுக தலைவர் மாற்றிவிட்டார். இந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளரை அவர் வேறு கட்சிக்கு அனுப்பி வைத்து விட்டார். நடந்ததா இல்லையா? இவங்க நம்மளே சொல்லுவாங்க பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா அழிஞ்சு. நான் சொல்லுகிறேன், திமுகவினுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சி. அண்ணன் என்னை மன்னிச்சிடணும்னு நான் செய்தி சொல்லணும். அண்ணன் சொல்லிட்டு போனாங்க, எவ்வளவு சிறப்பான திட்டம் கொடுத்துருக்கிறோம், மக்களை தேடி மருத்துவம். எத்தனை பேருக்கு? 2.5 கோடி பேருக்கு வீட்டில் போய் மருத்துவம் பார்த்துருக்காரு டாக்டர். இந்த நாட்டில் 2.25 கோடி தான் ரேஷன் கார்டு. சரிதானே கணக்கு? அப்படின்னா எல்லா வீட்டுக்கும் போய் வச்சு கிட்டத்தட்ட, இல்லைன்னா ஒரே வீட்டில் 4 பேருக்கு பார்த்துருக்கணும் இல்லைங்களா? திமுக காரர்கள் வீட்டில் மட்டும் பார்த்திருந்தால் கூட எண்ணிக்கை அதிகம். வாங்கின ஓட்டுப்படியே பச்சையாக ஏமாற்றுகிற திட்டம். 2000 அம்மா மினி கிளினிக்குகளை எடப்பாடியார் கொண்டு வந்தார். ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் மினி கிளினிக் கொண்டு வரப்பட்டது. அவை மூடப்பட்டு மினி கிளினிக் இருந்துச்சுன்னு வைங்க, என்ன நடந்திருக்கு? ஒரு கட்டடம் இருக்கணும், மருத்துவர் இருக்கணும், செவிலியர்கள் இருக்கணும், மாத்திரைகள் இருக்கணும். ஒருவேளை கட்டடம் கட்டாம கவர்மெண்ட் ஏமாத்துச்சுன்னா தினேஷ் அவர்கள் கேமராவை தூக்கிட்டு போயிடுவார், அங்க போய் எடுத்து போடுவார். ஊழல் நடக்கிறது, கட்டடமே இல்லைன்னு. ஆனா இப்ப 2000 மினி கிளினிக் மூடியாச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி 2.5 கோடி பேருக்கு வைத்தியம் பார்த்துட்டேன்னாங்க. அப்படின்னா 2.5 கோடி பேருக்கு கணக்கு எழுதியாச்சு. எப்படி கண்டுபிடிப்பீங்க வைத்தியம் பார்த்தீங்களா இல்லையான்னு? முதல் சுற்று விஞ்ஞான பூர்வமான ஊழல் என்பது இதுதான். எனவே இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவிற்கு நேருக்கு நேரான சரியான மாற்றாக வரலாற்றில் என்றைக்கும் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆதரிப்பார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே 2026 கழகம் ஆட்சி அமைக்கும். அண்ணன் பிரசன்னா அவர்கள் அவர் முதல் சுற்றிலே தொடங்குகிற போது பல திட்டங்களை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். தமிழ்நாடு பல துறைகளிலே முன்னணி மாநிலமாக விளங்குகிறது என்று அவர் சொன்னதை நான் முதல் சுற்றிலேயே மறுத்தேன். மீண்டும் அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு தொடர்ச்சியாக பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. தொழில்துறை வளர்ச்சி என்பது இல்லாமல் இருக்கிறது. போதைப்பொருள் புழக்கம் மிகப்பெரிய அளவிலே அதிகரித்திருக்கிறது. சிந்தட்டிக் ட்ரக் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் இன்றைக்கு உலவுவதை பார்க்கிறோம். கஞ்சா ஆன்லைன் விற்பனை நடந்து வீட்டிற்கே அமேசானில் கஞ்சா வருகிற நிலைமை இன்றைக்கு இருக்கிற ஒரு அரசை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசு சாதாரணமாக கடைசி குடிமகனினுடைய வீட்டிலே இருக்கிற குழந்தையையும் கொலை செய்ய துணிந்து விட்டது என்பதைத்தான் நாங்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறோம். சகலத்திலும் தோற்று போயிருக்கிறது. அது ஆனால் அதை பூசி மொழி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப அதுக்கு பிறகு பேச வந்த அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் ஏதாவது இது குறித்தெல்லாம் நம்ம சொல்லுவாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி திட்டங்களை கொண்டு வந்தது, இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் முழுக்க முழுக்க கவலைப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி குறித்தே. ஆதவர்ஜுனா அவர்கள் குறித்து பேசியதற்கு அவர் அங்கலாப்பப்படுகிறார். நாங்கள் தான் நீக்கினோம் அவரை, நாங்கள் தான் சஸ்பெண்ட் பண்ணோம், அவரா போயிட்டார் என்கிறார். ஆனால் பாருங்கள், அதிமுகவிற்குள் எங்கள் பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறது. எங்களுடைய பொதுக்குழு, எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது பாரதிய ஜனதா சொல்லித்தான் வந்தது என்கிறார். எனவே இது என்ன முரண்பாடு இது? அப்ப அவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, இந்த பாரதிய ஜனதா பூச்சாண்டியை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். போய் கூட்டணி கட்சி தலைவரை சந்திக்கிறாரே, செங்கோட்டையன் வெளியே போய்விட்டார், நேரா உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவரை சந்திக்கிறாரே, அவர் தவிர்த்திருக்க வேண்டாமா? நான் சொல்லுகிறேன் அண்ணன் ஷானவாஸ் அவர்களுக்கு, செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அமித்ஷா அவர்களை சந்தித்து அதன் பிறகு அவர் மீண்டும் கட்சியிலே சேர்க்கப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்லுவதை நான் ஏற்பேன். அமித்ஷா சொல்லிட்டாரு, பயந்துட்டு சேர்த்திட்டாங்கன்னு. யார் சொன்னாலும் எங்கள் கட்சி எடுத்த முடிவுதான் என்று உறுதியாக நின்றார் எடப்பாடியார். அதனால் அவர் மாற்றி சென்று அவர் வேற கட்சிக்கு போனார். அதை பற்றி நாங்கள் விமர்சிப்பதற்கு ஒன்றும். கூட்டணியை விட்டு போகணும், மறுபடியும் கூட்டணிக்கு வரணும்னு கேட்டார் யாரு? ஷானவாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பினார். அதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் சொன்னதுல இன்னொன்று எனக்கு வியப்பாக இருந்தது. போய் கூட்டணி கட்சி தலைவரை பார்க்கிறார் என்று சொன்னார். இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு இந்த ராகுல் காந்தி அவர்கள் விஜயை கூப்பிட்டு பேசினாரே, அது என்ன கணக்கு? இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் நீங்கள், முதலமைச்சர் உங்களுக்கு இருக்கிறார், அவரை கூப்பிட்டு பேசாமல் அவரால் தற்குறிகள் என்று நிமிடந்தோறும் நீங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிற அவர்களினுடைய தலைவரை ஏன் ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசினார்? இப்பொழுது கூட சில நாட்களுக்கு முன்னால் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் ஒருவர் வந்து சந்தித்து விட்டு போயிருக்கிறார் தாவேகாவை என்று வந்ததே. அபிஷியலா தான் வந்திருக்கா? அபிஷியல் இது இப்ப செங்கோட்டையன் போனது அபிஷியல் தானா? போட்டோஸ்லாம் வந்தது. போட்டோ நீங்க மறுக்கிறீங்களா? செய்தியை போட்டோ தான் அபிஷியலா?
என்ன கேள்வி இது? இல்ல போட்டோஸ்ல இல்ல, வந்தது. நீங்க அவரு வந்து செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம் கொடுத்தாரு. நான் போய் சந்திச்சேன்னு சொன்னாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை விட என்னங்க அபிஷியல் செய்தி வேணும் உங்களுக்கு? மறுத்துட்டாரா? போய் சந்திக்கலைங்கிறாரா? இதை விட அபிஷியல் என்ன வேணும்? அவங்களே. எனவே கூட்டணி 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 நான் சொல்லுகிறேன், இது வல்ல பிரச்சனை. மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் இப்பொழுது பாரதியும் பெரியாரையும் மோத விடுவது. இப்ப பாரதி பெரியவரா, பெரியார் பெரியவரா, கடப்பாறையை தூக்கி விட்டீர்களா? இதுவாயா பிரச்சனை? நாளும் நாளும் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், 2000 MSME ஒரே ஆண்டுல மூடி வச்சிருக்கிறீங்க. அதுதான் மக்கள் பிரச்சனைன்னு சொல்றோம். வரி ஏறிக்கொண்டிருக்கிறது, அதுதான் மக்கள் பிரச்சனை. கஞ்சா புழக்கம் இருக்கிறது, அதுதான் மக்கள் பிரச்சனை. அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டா பேச்சே கிடையாது. அதே போல மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள், அவரிடம் எனக்கு இப்பொழுது ஒரு விஷயம் பிடித்திருக்கிறது. முதலெல்லாம் பேசுகிற போது தலைவர்களை தாறுமாறாக பேசுவார். பரவாயில்லை, இப்பொழுது கட்சியிலே சேர்ந்த பிறகு அண்ணன் ரொம்ப மரியாதையாக பேசினார். எனக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது. நான் அவரை பாராட்டு, அதுக்கு எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா? அண்ணன் பேசுகிற போதும் சரி, எனக்கு முன்னால் பேசிய அன்பு அருமை நண்பர் கோட்டீஸ்வரன் அவர்கள் குறிப்பிடுகிற போது, குன்காவை நீங்கள் வைத்திருக்கலாமே, நீதிபதி குன்காவை என்று அவர் ஒன்றை சொல்லுகிறார். அம்மா அவர்கள் வந்து அம்மா அவர்களினுடைய வழக்கை குறித்து பேசுகிற போது, தாவேக்கா இப்பொழுது எடுத்துக்கொண்டது புரட்சி தலைவி அம்மா அவர்களை, அவர் குறித்து அவருக்கு வந்த தீர்ப்பு தெரியுமா என்றெல்லாம் பேசினார். உண்மையில் தாவேக்கா புரட்சி தலைவி அம்மா அவர்களை எடுத்திருந்தால் 2 சுற்று பேசிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கவலைப்பட்டிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், அம்மா அவர்களால் பலனடைந்தவர், அம்மா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர், அடையாளம் காட்டப்பட்டவர். ஆனால் பதில் சொல்லவில்லை. நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த கட்சி இன்றைக்கு எங்கள் கட்சி, அதாவது எங்கள் தலைவர், யார் வேண்டுமானாலும் எங்கள் தலைவரை படங்களில் போட்டுக் கொள்ளலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கோட்டீஸ்வரன் அவர்கள் ஒரு தெளிவான சிந்தனைவாதி. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இருந்தால் அவருக்கு நான் பதில் சொல்லவே விரும்பி சொல்றேன். இந்த குன்ஹா தீர்ப்பை நான் வணங்குகிறேன். நீங்கள் நீதிபதிக்கெல்லாம் ரசிகர் மன்றம் வைக்காதீர்கள். குன்ஹா தீர்ப்பை நீங்கள் வணங்குவதல்ல. குன்ஹாவுக்கு பிறகும் அதில் அந்த வழக்கிலே தீர்ப்பு வந்தது. நீங்கள் அப்படி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுவேன், கர்நாடகாவிலே இருந்து இருக்க இந்த காவிரி பிரச்சனைக்கும் அந்த காலகட்டத்தில் நடந்த 7 பேர் தமிழர் விடுதலைக்கும் கொஞ்சம் இறங்கி வந்திருந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், தமிழ்நாட்டின் உரிமையை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா, அவரும் இங்கே வெளியே அன்றைக்கு அந்த பதவியை இழந்திருக்க மாட்டார். ஆனால் சட்டப்படி எதிர்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். நான் மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறேன், இந்தியாவின் சட்டப்படி தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் அடுத்த நிமிடம் பதவி இழப்பார். அவர் பதவியில் இருக்க முடியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைகிற கடைசி நொடி வரை முதலமைச்சராக இருந்தவர். எனவே தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்று உங்களுக்கு விரும்புவதெல்லாம், நீங்கள் விரும்புவதெல்லாம் சரி என்று பேசுவது நியாயம் இல்லை. முதல்ல அதை நிறுத்தணும். அது தனியான விவாதங்கள், அதை பேசுவோம். போகிற போக்கிலே இப்படி தலைவர்களை சொல்லிவிட்டு போவது சரியாக இல்லை. ஓகே, அதே மாதிரி நான் கொஞ்சம் செய்திகளை சொல்லிட்டு முடிச்சிடுறேங்க. அதாவது முடிச்சிடுறேன். நாம் தமிழர் கட்சியும் சரி, தாவேக்காவும் சரி, அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, மாற்றம். சில இளைஞர்களை நாம் எடுக்கும்போது சொல்றாங்க, எப்படியாவது ஒரு மாற்றம் வேணுங்க, 2 பேத்துக்கு போட்டோம். நான் சொல்லுகிறேன், அதோட ஆட் ஆன் பண்ணி களத்திலேயே நீங்க இல்லைங்கிறாரு. களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் ஏன் பேசணும்னு விஜய் பேசுறாரு அப்படின்னு அவர் பேசினார். அது நாங்க தானே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பேசுறது திமுக பத்தி, பாஜக பத்தி, அதிமுக பத்தி பேசுறது இல்ல. நான் களத்திலே இல்லாதவங்களை பத்தி பேச மாட்டேன். விடுதலை சிறுத்தைகளை பத்தி சொல்லியிருந்தா திமுக கூட்டணியில தானே இருக்காங்க. அதான் கூட்டணியில தான் இருக்கிறாங்க. அதனால களத்திலே இல்லாமல் கரைந்து போய் விட்டார்கள் என்று சொல்லியிருந்தா, நீங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் பேசுகிற போது கேட்டிருக்கணும் இல்ல, யாரையும் சொன்னீங்கன்னு. அவர் என்ன, நான் அதிமுக தான் சொன்னேன்னா நான் பதில் சொல்லுவேன். நீங்க என்னோட பேட்டியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பேசின வார்த்தைகள்லாம் வச்சு நான் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, நானா முடிவு பண்ணிக்கிட்டேன். அது நீங்களா முடிவு பண்ணுனது. அது திரு விஜய் அவர்கள் எங்கள் பெயரை உச்சரிக்கட்டும், பிறகு அதற்கான பதில் என்ன என்பதை நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், அன்பு தம்பி கார்த்தி பேசுகிற போது அதிமுகவையும் திமுகவையும் வழக்கம் போல அவர்கள் சொல்லுகிற அதே செய்திகளை சொல்லி இதே ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்தார். நான் என்ன கேட்கிறேன்னா, மாற்று என்பது எது? நாங்கள் வந்தால் இதை செய்வோம் என்பதை நிறுவுவதல்லவா மாற்று. போற போக்கில் பேசுறது இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதை போல நான் வந்த பிறகு GST வாங்கிப்பாரு, அது உள்ள மாற்று. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத விஷயங்கள். அப்ப மக்கள் மாற்று என்பதிலே நேர்மையான வழியை எதிர்பார்க்கிறார்கள். மாற்றி மாற்றி பேச வேண்டாம், நேர்மையான ஒன்றை வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி அதற்கு தயாராக வேண்டும். அந்த கட்சி வெற்றி பெறட்டும் என்று மாற்று கருத்து இல்லை. இப்ப வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி தாவேக்காவிலும் மாற்றம். நான் சொல்லுகிறேன், சாதாரணமாக எந்த மினிஸ்டர் வீட்லையும் பிறக்காம, எந்த முதலமைச்சர் வீட்டில் பிறக்காம, சாதாரண குடிமகன் ஒருவன் ஒரு கிளை செயலாளராக தொடங்கி அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்தார் இல்லையா, அதுதாங்க மாற்றம். அந்த மனிதன் தாங்க இந்த மண்ணில் ஒரு ஆட்சி காலத்துல 11 மருத்துவக் கல்லூரி, 68 அரசு கலை அறிவியல் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, 4 வேளாண் கல்லூரி, 5 கால்நடை வளர்ப்பு கல்லூரி கொடுத்தவர் அந்த மனிதருங்க. 2 ஆண்டுகள்ல கொடுத்துட்டு போனாருங்க அவருடைய ஆட்சி காலத்துல.
அவர்தாங்க பிளாஸ்டிக் தடை விதித்தார், அவர்தாங்க குடிமராமத்து பணிகளை கொண்டு வந்தார். கிடைத்த 2 ஆண்டுல இதுதாங்க மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிற நண்பர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தயவு கூர்ந்து இந்த 50 ஆண்டு காலத்தில் எத்தனை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து இந்த மாற்றங்களிலே இருக்கிற பிழைகளை சரி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டுமே ஒழிய தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிற பாதையிலே இருந்து அதை விலக்கி வைத்து விடக்கூடாது. திமுகவின் ஆட்சி பல டேமேஜை பண்ணியிருக்குது. திரு விஜய் அவர்களுக்கு நான் அன்போடு சொல்லுவேன், திரு விஜய் அவர்கள் தயவு செய்து அவரை விடுங்கள். கொஞ்சம் மழையில் நனையட்டும், கொஞ்சம் வெயிலில் கருகட்டும், இன்னும் கொஞ்ச காலம் உழைக்கட்டும். ஒரு தலைவனுக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஸ்டாமினா. ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் தனக்கு ஸ்ட்ரென்த் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அண்ணன் கூட சொன்னார், முடிஞ்சு கூட்டம் வருகிறது, ஸ்ட்ரென்த் இருக்கலாம். 5 ஆண்டு காலம் இந்த அரசியல் களத்திலே அவர் தாக்கு பிடிக்கிறாரா என்பதை பார்ப்போம். அவசரப்பட்டு ஒரு தலைமையை தூக்கி எனவே இதையெல்லாம் கவைக்குதவாத கதைகளாக போய்விடும். திமுகவினுடைய ஆட்சி வீழ்த்தப்படும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை சாதித்து காட்டும். 2026 இரட்டை இலைகளுக்கானது. வணக்கம். ஓகே.